ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்லி, தோசை, இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த சாம்பாரை பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா வெறும் 5 நிமிஷத்துல இந்த சாம்பார் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த இட்லி, தோசை, இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். சாம்பார் பண்றதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த சாம்பாருக்கு நான் காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் செய்யறதுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி, தோசை கூட நமக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சாம்பாரை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.